ஹாய் வணக்கம். என் பேர் சமீரா. நான் கோயம்புத்தூர் உக்கடத்துலேருந்து வரேன். என் ஏஜ் வந்து 35. ஹைட்டு வந்து 173, வெயிட் வந்து 100 kg ஆகிட்டேன். எனக்கு அது ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. அப்போது நானும் என் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டோம். இந்த மாதிரி எங்கள் கம்யூனிட்டிலேயே அனுஸ்ரீன்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஹிசாரில் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு வந்து இந்த அன்னை ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோக்கா தெரியல, ஃபஸ்ட் டைம் தெரியல. அப்புறம் நாங்கள் வந்து ஹிசாருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டப்போ அவங்க வந்து வாங்க பண்ணிக்கலாம், சர்ஜரி காசு ஒரு அமௌண்ட் சொல்லிவிட்டு நீங்கள் இன்றைக்கி மத்தியானம் வந்து அட்மிட் ஆகுங்க, நைட்டு உங்களுக்கு சர்ஜரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது நாங்கள் யோசித்தோம். ஃபஸ்ட்டு எந்த விதமான டெஸ்ட்டும் எடுக்காமல் எப்படி சர்ஜரி பண்ணுவாங்கன்னு நாங்கள் பேசினோம். அப்புறம் சோசியல் மீடியாலெல்லாம் பார்த்தோம். பேரியாட்ரிக் சர்ஜரி பற்றி பார்த்தப்போ அதிகமான இதில் வந்து சாரோட இது தான் இருந்துச்சு. அன்னை ஹாஸ்பிட்டல் டாக்டர் பாலமுருகன் சார் தான் இருந்தார். அப்புறம் அவரோட இது நிறையா வீடியோஸ் எல்லாம் பார்த்தப்போ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவரை வந்து கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டும், பிரகல்யான் என் ஃப்ரெண்டு, 2 பேருமே வந்து கன்சல்ட் பண்ணோம். கன்சல்ட் பண்ணோன்னு சார் சொன்னார், நீங்கள் வந்து எக்ஸஸாக வந்து 27 kg எக்ஸஸாக இருக்கீங்க, உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உண்மையிலேயே அதை நான் ரொம்ப என்ன சொல்கிறது, வெயிட் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தனால எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸ்டெப்பெல்லாம் ஏறி இறங்க முடியாது, ரன் பண்ண முடியாது, ஓட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்போவுமே படுத்துக்கலாமேன்ட்டே இருக்கும். இல்லைலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ வந்து இங்கே சர்ஜரி சாரை வந்து பார்த்து கன்சல்ட் பண்ணி சார் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணார். ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமின்னு சொல்லி இந்த பனானா சைஸில் ஸ்டொமக் பண்ணாங்க. 1 day தான் எனக்கு பெயின் இருந்துச்சு. அடுத்த நாள் நான் நார்மல் ஆகிட்டேன். நான் இப்போ சர்ஜரி பண்ணி 4 days தான் ஆகுது. நான் நார்மல் ஆகிட்டேன். எப்பவும் போல் இருக்கேன். எப்பவும் போல் இருக்கிற ஒர்க் பண்ணுறேன். டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே டயட் ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி என் உடம்ப நானே வந்து மெயின்டைன் பண்ணணுன்ட்டு இருக்கேன். ஹெல்த்தியாக இருக்கலான்ட்டு இருக்கேன். சார் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதெல்லாம் முறைப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து கரெக்டாக இருப்போம். அப்புறம் நான் வந்து இங்கே இருக்கிற அன்னை ஹாஸ்பிட்டல் டீம் வந்து ரொம்ப நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸ்டாஃபு, நர்ஸு ஓடி வந்து என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறது ரொம்ப கேர் பண்ணாங்க. எங்களுக்கு அட்டெண்டராக எங்கள் பொண்ணு அஞ்சனான்ட்டு ஒருத்தி வந்தா. ஆனால் எங்களை விட பேஷண்ட்டை விட அவளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்க. ரொம்ப சந்தோஷம். யாராக இருந்தாலுமே இந்த ஓவர் வெயிட்டில் அவதிப்படுறவங்க யாராக இருந்தாங்கனாலுமே கண்டிப்பாக அன்னை ஹாஸ்பிட்டல் வாங்க, வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சார் என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவார். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எதை பற்றியுமே நீங்கள் ஓவர் வெயிட்டை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். இதிலேருந்து புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சி வாங்க யாராக இருந்தாலுமே. அப்புறம் என்னோடய கோல் என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஸ்லிம்மாக இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ் போடுறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே செட் ஆகாது. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. சார் சொன்ன மாதிரி நான் இந்த சர்ஜரி பண்ணிட்டேன். இதுலேருந்து 1 yearல நான் வந்து என்னோடய வெயிட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணி என்னோடய ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இதுலேருந்து லைஃப்பை மூவ் பண்ணலான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அன்னை ஹாஸ்பிட்டல் டீம், டாக்டர் பாலமுருகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தேன். நான் ஒரு 100 மேலே வந்துட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நடக்கிறதுக்கு, இதுக்கு ஸ்டெப் ஏறுறதுக்கு, எல்லாத்துக்குமே நான் ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனால் வந்து இங்கே வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி சாரை வந்து நாங்கள் பார்த்த பாலமுருகன் சாரை, டாக்டர் பாலமுருகன் சாரை, அவர் வந்து எங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் சர்ஜரி பற்றி சொன்னார். அப்புறம் சரி அதை பண்ணிக்கலான்னு சொல்லி நான் வெயிட் லாஸ் சர்ஜரி ஒரு 5 months முன்னாடி பண்ணேன். அப்போது பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் ரிஸ்கெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு உடம்பு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து நான் அப்போ இருந்ததுலேருந்து சர்ஜரி பண்ணதில் ஒரு 23 கிலோ நான் கம்மி பண்ணியிருக்கேன் வெயிட்டை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன், பிடிச்ச மாதிரி நான் வெளியே போகிறேன். ஃபஸ்ட்டு உடம்பெல்லாம் இருந்தனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து 5 மாதத்தில் நான் வந்து 23 கிலோ குறைச்சிட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் ரொம்ப குண்டாக இருந்தேன். இப்போ நான் ரொம்ப ஒல்லி ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அன்னை ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் டு அன்னை ஹாஸ்பிட்டல் டீம்.